திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி கோவிலில் ஆவணி திருவிழா கொடியேற்றத்துடன் கோலாகலமாக தொடங்கியிருக்கிறது. இது குறித்தான கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் நமது செய்தியாளர் மணிகண்டன். வணக்கம் மணிகண்டன், கூடுதல் விவரங்களை பதிவு செய்யலாம். வணக்கம் ரவீனா. முருகனின் அறுபடை வீடுகளில் இரண்டாம் படை வீடாக விளங்கும் தூத்துக்குடி மாவட்டத்தில் உள்ள திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி திருக்கோவிலுக்கு நாள்தோறும் ஏராளமான பக்தர்கள் வருகை தருகிறார்கள். குறிப்பாக விடுமுறை தினங்கள் மற்றும் திருவிழா நாட்களில் லட்சக்கணக்கான பக்தர்கள் வருகை தருகிறார்கள். இந்த சிறப்பு பெற்ற திருச்செந்தூர் முருகன் கோவிலில் ஆவணி திருவிழா, வைகாசி விசாகம், தைப்பூசம் உட்பட பல்வேறு திருவிழாக்கள் வெகு விமர்சையாக நடைபெறுவது வழக்கம். அதே போன்று இந்த ஆண்டு சிறப்பு பெற்ற ஆவணி திருவிழா திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி கோயிலில் கொடியேற்றத்துடன் கோலாகலமாக துவங்கியது. விழாவை முன்னிட்டு அதிகாலை 1 மணிக்கு கோவில் நடை திறக்கப்பட்டு முருகப்பெருமானுக்கு சிறப்பு பூஜைகள் நடைபெற்று 1:30 மணிக்கு விஸ்வரூப தரிசனம், 2 மணிக்கு உதய மார்த்தாண்ட அபிஷேகமும் நடைபெற்றது. தொடர்ந்து கொடிமரம் மற்றும் கொடிக்கு கும்ப பூஜை மற்றும் சிறப்பு பூஜைகள் நடைபெற்று கோவிலில் உள்ள கொடிமரத்தில் வேத மந்திரங்கள், மேளதாளங்கள் முழங்க கொடி ஏற்றப்பட்டது. கொடியை பட்டர் சிவகுருநாதன் ஏற்றினார். இதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு அரோகரா கோஷம் முழங்கி முருகனை வணங்கினர். மேலும் முன்னதாக கொடிமரத்திற்கு பால், மஞ்சள், பன்னீர் உள்ளிட்ட 16 வகையான பொருட்கள் கொண்டு அபிஷேகங்கள் செய்யப்பட்ட பின்னர் கற்பை புல் கொண்டு அலங்கரிக்கப்பட்ட விசேஷ தீபாராதனையும் நடைபெற்றது. வரும் 25ஆம் தேதி வரை 12 நாட்கள் நடைபெறும் இவ்விழாவில் ஒவ்வொரு நாளும் சுவாமியும் அம்பாலும் காலை மாலை நேரங்களில் ஒவ்வொரு வாகனங்களில் எழுந்தருளி வீதி உலா வந்து பக்தர்களுக்கு காட்சி அளிக்க உள்ளனர். 12 நாட்கள் நடைபெறும் இவ்விழாவின் முக்கிய நிகழ்வுகளாக 5ஆம் நாள் உடற்பறை வாயில் தீபாராதனையும், 7ஆம் நாள் அன்று முருகப்பெருமான் சிவப்பு சாத்தி கோலத்திலும், 8ஆம் நாளில் பச்சை சாத்தி கோலத்திலும் எழுந்தருளி காட்சி கொடுக்க உள்ளார். விழாவின் சிகர நிகழ்ச்சியான திரு தேரோட்டமானது ஆகஸ்ட் 23ஆம் தேதி நடைபெற உள்ளது. ஆவணி திருவிழாவை முன்னிட்டு போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டு வருகின்றனர். கூடுதல் விவரங்களை பதிவு செய்தமைக்காக நன்றி மணிகண்டன். Thank you.